இவங்கெல்லாம் என்ன ஃபார்ம்ல இருந்திருக்காங்கன்னு தெரியல, எதுக்குமே வரல, கட்டிப்பிடிட்டாக்கே இறங்கிட்டாங்க ஃபுல்லா. டேரக்டர்ஸ் வந்து இப்போ எடுக்கிறாங்க இல்லையா, செம்ம லாக் ஆகுது, படம் எடுக்கிறாங்க இல்லையா தெரிய மாட்டேங்குது. ஆனால் எஸ் சூர்யா என்ன நடக்க போகுதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த படமும் ஹிட் ஆயிருக்கு. அவரு படம் நடிச்சாலும் சரி, அவர் சினிமாவுக்கு போனாலும் சரி, அவர் தம்பிங்களா பின்னாடி இருக்க நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அவர் எந்த டிசிஷன் எடுத்தாலும் நாங்கள் அவர் கூட இருக்கலாம் தான் பிளான். அதுதான் எல்லாரும் மனசு இப்போ வச்சிருக்கோம். கேடிவி சன் டிவியில் 20 டைம்ஸ் பார்த்துருப்பேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். எஸ்ஜே சூர்யாவோட ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி நிஜமாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கமலா சினிமாஸும் எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. அவங்க நடுவில் வந்து ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் போட்டாங்க. அப்புறம் வந்து இந்த டயலாக்ஸ்லாம் மியூட்டில் போட்டு நம்மளை பேச சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக பண்ணுறாங்க. தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம பிறந்திருக்கு, நானும் பிறந்திரல. இப்போ பார்க்குறப்போ அது நல்லா இருக்கு. ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறப்போ. அப்போ பார்க்குறப்போ அவர் எங்கே இருக்கப்போ ஒரு க்யூட்டாக சாமிங்காக இருக்குது. இப்போ அதே சாமிங்கோட தான் இருக்காரு. ஸோ நல்லா இருக்கு பார்க்க. அஸ் யூஷுவல் அதே என்ன கேட்டாலும் எல்லாம் இந்த கட்டுப்பிடி சாங்க்கு தான் என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் போகிறது அவர் இங்கே நிறைய பார்த்துட்டாரு ப்ரோ. அங்கே போய் நம்மளுக்காக பண்ணுறதுக்காக தான் அவர் அரசியலுக்கே வராரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அவர் இன்னும் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணலாம். அதனால் அவரை செயல்படுறது நல்ல விஷயந்தான். பட் அவரை இப்போ இன்னும் குட்டி குட்டி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ நாங்களாம் பார்த்துட்டோம், 90ஸ்லேருந்து இப்போ வரையும் பார்த்துட்டோம் விஜய் சாரை. ஸோ இப்போ வளர்ந்து ஒரு குட்டி குட்டி ஸ்டார்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால் படம் பண்ணணும் தான் என்னோட ஆசை. அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆமாம், குஷி மாதிரிலாம் ஒரு படம் இப்போ வரல. குஷி மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட். விஜய் சார் ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், ஹீரோயின் சேர்றது தான், பட் இதில் என்ன பெருசாக பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் சார் சொல்லியிருப்பார். அதே தான் சிம்பிள் கான்செப்ட், ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். நம்மளுக்கே தெரியும் ஜோதிகா வந்து சேர போகிறாங்கன்னு. அது எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு ஒரு இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் இப்போ யார் பண்ணுறா? ஸோ அதுதான். சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. தேவா சாங்ஸு நல்லா இருந்தது. அப்போல்லாம் தேவா சார்னா வைப்புன்னுவாங்க. ஸோ அவர் மெலோடியிலும் கிங்குன்றதை நிரூபித்த படங்கள் ஏதோ ஒன்று, குஷியும் ஒன்று. கட்டிப்பிடிடா சாங் தான் போட்டேன் 2 டைம். நல்லா இருந்தது. மேக்கோரினா தான் கேட்டோம். அம்மா அந்த படம் வரும்போது எனக்கு 5 வயசு. 1995 2000 வந்து இந்த படம். ஸோ 5 வயசு பார்க்கும்போது டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா ஃபீல் குட்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அந்த என்ட்ரி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு தான் வெயிட் பண்ணி சீக்கிரம் வந்தோம், மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா இருந்துச்சு. கட்டிப்பிடி சாங்ண்ணா 2 டைம்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆடியோ அந்த இது நல்லா இருந்துச்சு. எஃபெக்ட் செம்மையாக இருந்துச்சு. மாஷப்லாம் இருந்தது, தெரிக்க விட்டாங்க. என்ன ஒரு வைப் கிரியேட் ஆச்சு. எப்போவுமே நம்ம கமலா தேட்டரில் ரீரிலீஸ் மூவினாலே ஒரு வைப்பு தான். அந்த மாதிரி நம்ம ஒரு வைப் நினச்சி வரும்போது தேட்டர் ஓனரு நமக்கு ஒரு வைப்பு கொடுக்குறாரு. ஒரு சர்ப்ரைஸ் வச்சு இந்த வாட்டி வந்து ஒரு டைலாக் சொல்லி, அதாவது டைலாக் வந்து பிளாங்க் பண்ணிட்டாங்க, நம்ம சொல்லணும். ஒரு 5 சாங் போட்டு சாங்கை பிளாங்க் பண்ணிட்டாங்க, நம்ம பாடணும். அங்கே வைப்பு. அவங்க ஒரு எதிர்பார்த்தாங்க, இந்த பாட்டை நீங்கள் ரீசாங் கேட்பீங்க அப்படி எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே கட்டிப்பிடிட்டா சாங் எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பி 2வது வாட்டி போட்டார். அவர் வந்து பேசினார், வீடியோ எடுத்தார். நீங்கள் இருக்க வரைக்கும் இந்த ரீலீஸ்னாலே அண்ணன் படம்னாலே இட்டு தான் அப்படி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நான் சும்மா அங்கங்கே, அதாவது வார்பிச்சர் பண்ணி வேறு சேனல் மாற்றிட்டு திருப்பி அப்புறம் வந்து பார்க்குறேன். அப்படி தான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தது இப்போ தான் பார்த்தேன். எனக்கு இந்த படத்தில் எல்லா சீனும் பிடிக்கும். அந்த இடுப்பு சீனாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் கிஸ் சீனாக இருக்கட்டும், அந்த கோவிலில் அந்த விளக்கு அடையும் போது 2 பேரும் வந்து மீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கற்றுனோம். எல்லாருமே கற்றுனாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு சில டபுள் மீனிங் டைலாக்ஸ்லாம் வரும். அதுக்கு வந்து எல்லாருமே கற்றும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அவர் வந்து அதே தான். அவர் வந்து சினிமாவில் இருந்தாலும் பாலிடிக்ஸில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவர் பின்னாடி நிற்போம். பாலிடிக்ஸ் போகிறது அது அவர் எடுத்த டிசிஷன். அவர் எந்த டிசிஷன் எடுத்தாலும் நாங்கள் அவர் கூட இருக்கலாம் தான் பிளான். அதுதான் எல்லாரும் மனசு இப்போ வச்சுருக்கோம். அது வரைக்கும் நம்ம கமலா தேட்டர் ஒன்று ரிலீஸ் மூவி பண்ணியே எங்களை வைப்லேயே வச்சுருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ. என்ன வைப்பு கிரியேட் ஆகிடுச்சுன்னா தளபதினாலே வைப்பு தானே. அது விண்டேஜ் ஃபீல் ஆக்சுவலி. உள்ளே வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்கல. அந்த டைம் தான் பிறந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம். அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து அதை ரீரிலீஸில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல வைப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம இப்போது ஒவ்வொரு சீனை வந்து இப்போ வர சினிமாவில் தளபதியை பார்த்து என்ஜாய் பண்ணுறதோட அந்த டைமில் படத்தை இன்றைக்கி தேட்டரில் பார்க்குறதுன்றது எங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீல் தான் ஆக்சுவலி. எஸ்ஜே சூர்யா மேஜிக் தான் ஆக்சுவலி இந்த படத்தில். அவர் ஒவ்வொரு பீரியடில் அந்தந்த ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்க வந்துட்டு இருக்குல்ல, அந்த அவர் அப்போ எடுத்த படம் இன்றைக்கி வரைக்கும் ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அவரு நல்ல டேரக்டர், நல்ல படம் தான் ஆக்சுவலி. கட்டிப்பிடிடா தான் போட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வேறு பிளான் பண்ணியிருக்காங்க போல். இவங்கெல்லாம் என்ன ஃபார்மில் இருந்திருக்காங்கன்னு தெரியல, எதுக்குமே வரல, கட்டிப்பிடிட்டாக்கே இறங்கிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ அதில் ரிப்பீட் மோடில் போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. எங்களுக்கு வந்து அதுவும் சம்மந்தம் தான், இதுவும் சம்மந்தம் தான்.
என்ன ஆனால் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யுது. நான் இதுக்கப்புறம் ஒரு சினிமா கிடையாதா, அடுத்த படம் கிடையாதா, ஜனநாயகனுக்கு அப்புறம் போது ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி போகும்போது அது ஒன்றும் சொல்ல முடியாது. கரெக்டான விஷயம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்றைக்கா இருந்தாலும். அதான் அவர் படம் நடித்தாலும் சரி, அவர் சினிமாவுக்கு போனாலும் சரி, அவர் தம்பிங்களா பின்னாடி இருக்க நாங்கள் எல்லாருமே இருக்கோம். என்றைக்கா இருந்தாலும் இருப்போம். அது மூமெண்ட் அதே ஹாப்பி, அதே அந்த லவ் எதுவும் மாறலை. அதுவும் சேம் ஹாப்பியாக இருந்தது. வைபு செம்மையாக இருந்தது. அவர் அப்போ அந்த மூவிக்கு என்ன ஒரு வரவேற்பு இருந்துச்சோ அதே சேம் வரவேற்பு தான் இப்போ. அவர் இன்னும் எப்போ நடித்தாலும், இன்னும் எத்தனை படம் நடித்தாலும் சேம் அதே வரவேற்பு தான் இருக்கும் அவருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூப்பராக இருந்தது எல்லா சீனுமே, ஒவ்வொரு சீனும் ரொம்ப. ஆமாம், ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக போயிருக்கோம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொமான்டிக் லவ்லி சீனாகவே எல்லாமே அப்படியே அந்த லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த இதுக்கு ஒரு ரோல் மாடலாக நிறைய வேர்ட்ஸ் கூட சொல்லியிருப்பார். அவர் வந்தா நடந்தா எல்லாருக்குமே அப்படியே ஒரு செம்ம கிளாப். அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னைக்கு அதுவும் என் பர்த்டே, அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நல்லா. அப்படி அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, டேரக்டர்ஸ் வந்து இப்போ எடுக்கிறாங்க இல்லையா, செம்ம லாக் ஆகுது, படம் எடுக்கிறாங்க இல்லையா தெரிய மாட்டேங்குது. ஆனால் எஸ். சூர்யா என்ன நடக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த படமும் ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி படத்தை வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். விட்டுட்டு போகிறது அப்படின்ட்டு இல்லை, அவர் பாலிடிக்ஸ்லேயும் வர்றது அது அவர் ஒரு அன்பு தானே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. அவர் நல்லது செய்வார், நல்லது செய்யணும்னு நினச்சி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஒரு வரவேற்கிற ஒரு விஷயம் தானே. அவர் சினிமாவும் ஒரு பாட்டு அவர் நடித்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். பட் அந்த வைப் வந்து மிஸ் ஆகும். ஏன்னா இனிமே வந்து வர மூவிஸ் எல்லாம் மிஸ் ஆகும். அந்த வைபெல்லாம் வந்து இதுவாகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நம்மளோட மக்களாக கலந்து பேசுகிற அளவுக்கு இன்னும் நம்ம நெருக்கத்துக்கு வர்றது வந்து அந்த பாலிடிக்ஸ் மூலியமாக வர்றதுனால ஒரு நல்ல வரவேற்கிற விஷயம் தான் அது. தேங்க்யூ. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. செம வைப் தான். கான்செர்ட்லாம் நடத்தினாங்க, நல்லா இருந்துச்சு. கான்செர்ட் மாதிரி ஓடிச்சு, நல்லா இருந்தது. அவர் தேட்டர் ஓனரில் வந்து பேசினார், நல்லா இருந்தது. அதெல்லாம் அவ்வளோதான், நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான் ப்ரோ. தளபதி படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், என் வயசு 20 தான் ப்ரோ. சூப்பராக இருந்தது. புது படம் பார்க்குற மாதிரியே இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது, வைபாக இருந்தது. சின்ன வயசில் போயிருப்போம். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக பார்த்துருக்க மாட்டோம். அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. எல்லா மூமெண்ட்டுமே நல்லா இருந்தது. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதான் இந்த படம்லாம் நாங்கள் சின்ன வயசில் டிவியில் பார்த்துருப்போம். ஸோ தேட்டரில் ஃபேன்ஸோட பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ பார்க்கும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன்லாம் அது தேட்டரில் ஃபேன்ஸ் கூட பார்க்கும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதான் நல்லா இருந்தது. இப்போ தான் இவ்வளோ பேரை விட்டுட்டு மக்களை இவ்வளோ சம்பாரிச்சது அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்காரு. அவரோட படங்கள் திரும்ப ரீரிலீஸ் பண்ணால் கூட ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கட்டிப்பிடி சாங் தான் அதுதான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது.